இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நான் இந்த கூட்டம் கூடியது உண்மை, மாற்றுறது கிடையாது. அது ஓட் பேங்கா மாறி விஜய்க்கு அப்படியே பெரிய தமிழ்நாடு சிஎம் ஆயிருவார், அப்படியே 230 தொகுதி வாரி சுருட்டிடுவாருன்னா சொல்ல முடியாது. அது நீங்க ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். சரி, நேற்று அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. ஆனால் இன்னைக்கு அதே கூட்டத்தை ஏன் கடவுளில் கூட்ட முடியலையா? ஏன் அனுமதி கொடுத்தும் அவர் ரத்து செய்திருக்கிறதா என்ன காரணம்? இவங்க தாவேகாக்காரனும் விஜயும் தாவேகா நிர்வாகிகளும் போய் டைம் கேட்பாங்களாம், போலீஸ் டைம் கொடுப்பாங்களாம், இவர் அதை வேணாம்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தை நாங்க இல்ல பயமா பாதுகாப்பு திமிர்த்தனம் நான் சொல்லுவேன். பயமும் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, திமிர்த்தனம் என்னை பொறுத்தவரை. உடனே அதான் உண்மை தோல. அதான் தோழர், இவங்க ஒரு தக்குரி கூட்டம் தோழர். இவங்க எலெக்ஷன் சீரியஸ்னஸே தெரியாது. ஏன்னா இவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. ஒரு கேண்டிடேட்னா கூட பரவாயில்ல, 2 கேண்டிடேட் தாவேகள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அந்த ஃபார்ம். அது என்ன அது நான் கேட்கிறேன். இதுல எங்க திமுக ரோல் இருக்கு சொல்லுங்க. சொல்றாரு அதான் தோழர், இந்த நபருக்கு எல்லாருக்கும் சொல்லுவாரு. மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு உண்மையா இல்லாத நபர் இவர். 1000 புரடாக்கள் அடிச்சு விடுவார், பொய்களை பேசுவாப்ல. இதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். கஞ்சா வித்தவன், ரேபிஸ்ட், அக்யூஸ்ட், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி, கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவன், கிரிமினல் ஆன்டிசென்ட் இருக்கவன். இப்போ ஒன்றும் இல்லை, மாலை பிடிச்சல, பணமாலை அந்த புளிஞ்சது இல்லை, அது கஞ்சா வித்து வந்த காசுன்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கஞ்சா வித்து வந்த காசு தான். அதான் சொல்றேன் இல்ல, எல்லா கிரிமினல் அக்யூஸ்ட் பிராடத்தனம் பண்ணிட்டு வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், உயர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம். வணக்கம் தோல். வணக்கம் தோல். எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்க முடியாது, ஊடகங்கள் முழுக்க நேற்று தீர்த்துகளோடு பார்த்தீங்கன்னாக்க விஜய் ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டாங்கிறத மறுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டினவர் இன்னைக்கு கடலூரில் அவருடைய கூட்டம், அதாவது தேர்தல் ஆணையம் அனுமதியை கொடுத்துமே கூட ரத்து செய்திருக்கிறார். முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை தோழர், பல்வேறு மாவட்டத்திலிருந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை ஒரு மாவட்டத்தை கூட திரட்ட முடியும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. தூத்துக்குடி மக்கள் எழுச்சி பெற்று வந்துட்டாங்க, தென் தமிழ்நாடே வந்துருச்சு, தென் மாவட்டங்கள் முழுக்க விஜய்க்கு ஆதரவு, அப்படிலாம் நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ஒரு புனைவு பண்ணக்கூடாது, ஒரு கதையை புனைவு பண்ணக்கூடாது. இது என்னைய பொறுத்தவரை மித்து விஜய்ன்றது. ஏங்க நல்ல கூட்டங்கள் எடுத்து தோழர், கூட்டம் நல்லா தான் இருந்தது. நானும் ட்ரோன் ஷாட் எல்லாமே நான் பார்த்துட்டேன். சரி, பல்வேறு மாவட்டத்திலிருந்து கூடுறான் விஜய் ரசிகன். அது எப்படி நீங்கள் அந்த மாவட்டத்தோட கூட்டம் எப்படி சொல்லுவீங்க? மக்களோட செல்வாக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பல்வேறு மாவட்டத்துக்கு நான் கூட தான் 10 மாவட்டத்துக்கு கூட்ட முடியும், யாருனாலும் நினைச்சா கூட்ட முடியும். அப்போ அந்த 10 மாவட்டத்துலேருந்து ஒரு கூடியிருக்காங்க, தென் மாவட்டம் முழுக்க இருந்து கூடியிருக்காங்க ஒரே இடத்துல. அப்போ அது கூட்டம் பெருசாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ரசிகர் பலம் இருக்குது, தொண்டர் பலம் இருக்குது. காசு கொடுக்காம, கோட்டு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்றாங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் உதாரணமே உங்களுக்கு சொல்றேன். நீங்க அமிதாப் பச்சன் ராஜீவ்காந்தி இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு, காங்கிரஸ்ல பயங்கரமா கூட்டம் முடிச்சு பாம்பேல. சிரஞ்சீவி இருக்கிறாரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் இப்ப பவன் கல்யாண் இருக்கிறாரு, விஜயகாந்த் இருக்கிறாரு. எல்லாருக்குமே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான மாஸ் கூட்டம் வந்தது, ரசிகர் கூட்டம் தான் அது. ஆனா அந்த கூட்டம் அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகல எலெக்ஷன்ல. இவங்க எல்லாரோட வரலாறுமே இப்படிதான். நீங்க யார் வேணா எடுத்துக்கோங்க, சினிமா நடிகர்கள் இந்தியா முழுக்க யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்களோ அவங்க யாருக்குமே, சிவாஜிக்கு தான் கூட்டம் முடிச்சு. ஆனா எம்ஜிஆர் விதிவிலக்கு கூட்டம் கூடின அளவுக்கு அது ஓட் பேங்கா மாறுச்சு. அதுக்கு அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து என்டிஆருக்கும் மாறுச்சு ஆந்திர பிரதேஷ்ல. அதுக்கடுத்து யாருக்குமே கூட்டம் கூடின அளவுக்கு ஓட் பேங்க் மாறினது வரலாறு இந்தியாலே கிடையாது. அப்ப எப்படி நீங்க நம்பலாம்? நீங்க இதை நான் இந்த கூட்டம் கூடியது உண்மை, மாற்றுறது கிடையாது. அது ஓட் பேங்கா மாறி விஜய்க்கு அப்படியே பெரிய தமிழ்நாடு சிஎம் ஆயிருவார், அப்படியே 230 தொகுதி வாரி சுருட்டிடுவாருன்னா சொல்ல முடியாது. அது நீங்க ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். சரி, நேற்று அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. ஆனால் இன்னைக்கு அதே கூட்டத்தை ஏன் கடவுளில் கூட்ட முடியலையா? ஏன் அனுமதி கொடுத்தும் அவர் ரத்து செய்திருக்கிறதா என்ன காரணம்? தோழர், இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு கிரேசியான ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ற, ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ற நபர் கிடையாது. சரி, இவர் இஷ்டத்துக்கு இவர் ஏதாவது செய்வார். திடீர்னு முடிவு எடுப்பாரு, போலான்னு, திடீர்னு வேணான்னு, டயர்டா இருக்குன்னு, வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு. புரியுது உங்களுக்கு? இவர் இந்த மாதிரி ஆள் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறான். எலெக்ஷன் ஒரு குரூஷியல் பீரியட். அவ்வளோ போலீஸை டிப்ளாய் பண்ணி, அவ்வளோ பிளானிங் பண்ணி, இந்த டைமிங் அலாட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வாகன புரோட்டோகால் இருக்கணும், அது எவ்வளோ பெரிய விஷயம், கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து போலீஸ் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடாது. எவ்வளவு போலீஸ்க்கு இது நெருக்கடி தெரியுமா? விஜயோட பிரச்சாரங்களால, விஜயோட பேரணியால, விஜயோட ரோட் ஷோ மூலியமா அதெல்லாம் கடந்து ஒரு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறான்னா உன் இஷ்ட திமிருக்கு நீ வாடி நான் வர முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது
என்ன அர்த்தம்னு நான் கேட்கிறேன். இல்ல பயமா இது பாதுகாப்பு திமிர்த்தனம் நான் சொல்லுவேன். பயமும் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, திமிர்த்தனம் என்னை பொறுத்தவரை. உனே அதான் உண்மை தோழர். உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, போலீஸ் வந்து அலாட் பண்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அலாட் பண்றான். ஒரு மாவட்ட போலீஸ் மட்டும் உனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் இவங்களுக்காக தனியா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. விஜய்க்கும் தாவேகா தக்கூரிகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் இதான் உண்மை. அப்போ உன்னை அலாட் பண்றாங்கன்னா நீ அதை மரியாதை கொடுத்து போகணும் இல்ல அலாட் பண்ற டைம்ல. இல்ல வேற எதுவும் காரணமா இல்ல அதுதான் தோழர். இந்த நபருக்கு அதான் சொல்றேன்ல, இது தாந்தோண்டித்தனமான திமிர் பிடித்த நபர், மண்டக்கணம் அதிகம். எலெக்ஷன் எப்படிங்க திமிரா காட்ட? அப்படிதான் இருக்காரு. இப்ப நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டைம் கொடுக்குறாருன்னா முதலமைச்சரே அவாய்ட் பண்றாரு, துணை முதலமைச்சர் அதை அவாய்ட் பண்றாங்க, ஒட்டுமொத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக இருந்து அதிமுக கூட அவாய்ட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவாய்ட் பண்றாரு. போலீஸ் கொடுக்குற டைம் தான், அவங்களுக்கும் போலீஸ் தான் டைம் கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு வாங்க, இப்ப வாங்க. ஏன்னா எங்க இது கேஸ் வந்துடக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடக்கூடாது, ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடக்கூடாது பண்றாங்க. அப்ப நீ உனக்கு டைம் கொடுத்தா நீ அதை அவாய்ட் பண்ணி வரணும் நீ ஸ்பாட்டுக்கு. இல்ல நீ அந்த டைம் கேட்க கூடாது. இவங்க தாவேகாக்காரனும் விஜயும் தாவேகா நிர்வாகிகளும் போய் டைம் கேட்பாங்களாம், போலீஸ் வந்து டைம் கொடுப்பாங்களாம், இவர் அதை வேணாம்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தை நான் கேட்கிறேன். முதல்ல என்ன சொன்னாரு, எங்களுக்கு வேணும்னே வந்து கொடுக்க மாட்டேன், முந்தா நாள் பேச செய்து கூட எங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு மட்டும் தனி விதிமுறைகளை உருவாக்குறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு பண்ணார்ல. சரி, இப்ப தூத்துக்குடி நீ வந்த, திருநெல்வேலி நீ வந்த, பாளையங்கோட்டை வந்த, இன்னும் பல மாவட்டங்கள் நீ போற, உன் கார் மேலதான் ரசிகம் பாயிறான், டயருக்குள்ள விழுகுறான். நேத்து கூட தூத்துக்குடியில விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து போய் கீழே விழுந்து 2 பேர் அடிபட்டு போயிட்டாங்க. மற்ற எந்த தலைவருடைய வாகன பேரணியிலையோ பிரச்சாரத்திலோ இந்த மாதிரி விபத்துக்களோ மரணங்களோ இறப்புகளோ நடப்பதில்லை. உன்னோட பேரணி, உன்னோட பிரச்சாரம், உன்னுடைய வாகன ரோட் ஷோல மட்டும்தான் இந்த மாதிரி இளவு நடக்குது. அப்ப நாங்க இப்படித்தான் பண்ணணும், வழி இல்லை. எங்க மக்களை நாங்க பாதுகாக்கணும்ல, போலீஸ் தமிழ்நாடு அரசு மக்களை பாதுகாக்கணும்ல. நாங்க இதுதான் பண்ணியாகணும். திட்டமிட்டு எனக்கு விதிமுறையை மாத்துறாங்க, மற்றவங்களுக்கு ஒரு விதிமுறை, விஜய்க்கு ஒரு விதிமுறைங்கிறாங்க. துளர் அதான் சொல்றேன்ல துளர், இவங்க வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இதை காவல்துறையை கேவலப்படுத்துற விதம் புரியுது உங்களுக்கு. காவல்துறை அப்படிலாம் ஓர வஞ்சனையே செய்யல, புரியுது உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம வந்து சாத்தான் கொடுத்த காவல்துறை கண்டிக்கிறோம். இப்ப இந்த இசைராஜா ஷூட்டிங் பனை தொழிலாளி ஷூட் பண்ணிருக்காங்க இதுல தென் மாவட்டத்துல, அதை நம்ம கண்டிக்கிறோம். அது எல்லாத்துலயுமே காவல்துறை இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே காவல்துறை, நான் ஓப்பனாவே சொல்றேன், நேர்மையா தான் செயல்படுது விஜயோட விஷயத்துல. உண்மையிலே அவங்க கரெக்டா உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடக்கூடாது, பப்ளிக் டிராங்குலிட்டி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க காவல்துறை. அந்த அடிப்படையில் தான் வந்து விதிமுறைகள் விதிக்கப்படுது, ஷெட்யூல் போடப்படுது விஜயோட பிரச்சாரத்துக்கு. விஜய்க்கு தான் வந்து ஒரு அறிவு இல்லை, புத்தி இல்லை அதை பயன்படுத்திக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க தான் பெர்மிஷன் கேட்குறீங்க, அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, சில நேரம் கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அப்ப நீங்க பெர்மிஷன் கொடுத்தோன்னா நான் வரமாட்டேன், அப்போ ஏன் நீ சொன்னா அவன் கேட்க மாட்டேன், போலீஸ் சொன்னா நீ கேட்க மாட்டேன், என்ன அது? போலீஸோட கமாண்டை நீ ஏத்துக்கணும், அவங்க நல்லதுதான் சொல்றாங்க உனக்கு. சொல்ல புரியுது உங்களுக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், விஜய் வந்து தயவு செய்து வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, நீ எலக்ட்ரல் ரூல்ஸ் விட்டுருங்க, நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க முதல்ல ஏங்க ஒன் வேல போயிட்டு இருக்காரு இவரு, அது ரைட் ஒன் வேல போறாரு, ஆப்போசிட் ஒன் வே இந்த டைரக்ஷன்ல போறான். இவன் ரசிகர் ஃபுல்லா 50 பைக் எடுத்து அந்த ஒன் வேல போறேன். அப்ப எதிர்த்து வரவன் என்ன பண்ணுவான்? நீங்க இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நான் சொல்றேன். எப்ப விஜய் வந்தாலுமே வாகனத்துல போய் டயர்ல விழுகுறான், மேல பாயிறான், கார்ல பின்னாடி பாயிறான், மண்டை உடையுது, உயிர் சேதம் ஏற்படுது, ரேஷ் டிரைவ் பண்றான். அவ்வளவு மோசமா இருக்கான் இதோட விஜய் ரசிகர்கள். விஜய் பக்கத்துல பார்க்கணும்னு சொல்லி ஒரு 100, 200, 500, 1000 பேர் முண்டி அடிக்கிறான் அந்த வாகனத்துக்கிட்ட. டயர்ல விழுந்தா என்ன ஆகும்? கால்கை போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மண்டை உடஞ்சா என்ன பண்ணுவேன்? நீ யோசிச்சு பாருங்க. நீங்க மத்த ரூல்ஸ்லாம் விட்டுருங்க தோல, நீ எலக்ட்ரல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நீ எதையுமே நீ ஃபாலோ பண்ண வேணாம். நீ டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்றியா? முதல்ல ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டியா நீ? அதுக்கே நீங்க த்ரெட்டு குந்தகம் விலைக்கும் விதமாக தான் நீங்க செயல்படுறீங்க. அப்போ உங்களை எப்படி நாங்க உங்களை விடுறது, ஃப்ரீயா விடுறது உங்களை? சரி, அப்படி இருந்து இப்போ வந்து இவங்க ஷெட்யூல்கிட்ட வந்து ஒரு ஆர்கனைசிங் பண்ணி விதிமுறையை கட்டமைச்சு விஜய் நீங்க வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த பிறகும் போகாத காரணம் அதுதான் திமிருத்தனம் நான் சொல்றேன். இப்ப ஆள் கூடல உனக்கே தெரியும், நீ போனா ஒட்டுமொத்த குடும்பமும் கூடுவாங்க. கடலூர்ல அப்படி ஒரு சிக்கல் இருக்கா? கடலூருக்கு நீங்க ஒண்ணு இல்ல, நீ விஜய் மட்டும் போக சொல்லுங்க, கண்டிப்பா கூட்டம் கூடும், அதுல மாற்றக்கிறதே கிடையாது. நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, ஆடியன்ஸ் நீங்க கவலையே படாதீங்க. விஜய் சும்மா ரோட்ல போனாலும் மக்கள் சும்மா நடிகனை பார்க்கணும்னா வருவேன். ஓட்டு போறானா இல்லையோ, விஜய் ஓட் பேங்கா மாறுதோ இல்லையோ, மக்கள் கண்டிப்பா விஜய் பார்க்க வருவான். விஜய் வர்றாரு பாத்துரும், ஒரு வாட்டியா பாத்துரும் வருவாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உனக்கு கூட்டம் பிரச்சனை கிடையாது, அப்ப அதை நீங்க விட்டுருங்க. உனக்கு அரசியல் நெருக்கடி இருக்கா? யாரும் மிரட்டுறாங்களா வரக்கூடாது பிரச்சாரத்துன்னு? அதுவும் கிடையாது. அப்போ உனக்கு வேற என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். ஸ்கிரிப்ட் எதுவும் டிலே ஆயிடுச்சா? நீ ஸ்கிரிப்ட் படிச்சு பார்த்து படிப்பியே. நான் மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் RSS தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாப்ல மயிலாப்பூர்ல இருந்து. அந்த ஸ்கிரிப்ட் தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. ஒரு RSS BJP கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான். அப்ப ஸ்கிரிப்ட் டிலே ஆயிடுச்சு போல, அதான் வரல கடலூர். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் பேசுவேன் நான். அம்மா ஸ்கிரிப்ட் வந்து பேப்பர் கொடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்ப நாளை கழிச்சு போடுங்க ஷெட்யூல கடலூர்.
அப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, நீ வரவே மாட்டேன்ற பெர்மிஷன் கொடுத்துட்டான், நீ கேட்ட தேதி தான் கொடுத்துருக்கான். அதான் தோல என்னன்னா, அவங்க சொல்றதை இவர் கேட்க மாட்டாரு, இவர் சொல்றது யாருமே கேட்க முடியாது. அதான் பிரச்சனை. இப்பங்க விஜய் சொல்ற பிரகாரப்படி நான் இஷ்டத்துக்கு இந்த டைம் தான் வருவேன், அப்பதான் வருவேன், கடலூர் இந்த டேட் தான் வருவேன், இப்படி தான் வருவேன்னா போலீஸ் ஏத்துக்க முடியாது. உங்களை அந்த மாதிரி இஷ்டத்துக்கு விட முடியாது உங்களை. ஏன்னா நீங்க வந்து கட்டுக்கடங்காத ஒரு காட்டு மிராண்டி கூட்டமா இருக்கீங்க, விஜய் ரசிகர்களும் தாவேக்கா நிர்வாகிகள். அப்போ உங்களை எப்படி இஷ்டத்துக்கு விட முடியும்? நாங்க போலீஸ் படல எந்த தப்புமே கிடையாது. போலீஸ் இதை சரியா தான் கையாளுது, இப்படிதான் கையாளணும் விஜய் ரசிகர்களை, விஜய். ஏன்னா இப்ப நீங்க இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிரும், பல உயிர் சேதம் ஏற்படும், மக்களுக்கு பிரச்சனை வந்துடும், பப்ளிக் நியூசன்ஸ் கெட்டு போயிடும். இதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை விஜய் செய்வது தவறு, அதிக பிரசங்கத்தனம், திமிரு, மண்டக்கணம் தான். என்னை பொறுத்தவரை உனக்கு கொடுத்தா போ, என்ன வேலை உனக்கு வெட்டி முடிக்கிற வேலை? எலெக்ஷன் கேம்பெயின் நீ சிஎம் ஆசைப்படுறல, 210 தொகுதி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறல, ஒரு தொகுதி அவுட் எடப்பாடியில இது பண்ணி விட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க, வேட்பாளர் விஜய் நிக்கல, ஆமா நீ 234 சொல்லாது, 230 ஆமா நீ கமா போடல, ஃபில் ஸ்டாப் வைக்கல, ப்ராப்பரா ஃபார்ம் ஃபில் பண்ணல. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதி வேட்பாளரே காணாமன்றாங்களே இப்ப. தோழர் அதான் தோழர், இவங்க வந்து ஒரு தக்குரி கூட்டம் தோழர், இவங்க எலெக்ஷன் சீரியஸ்னஸே தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. ஒரு கேண்டிடேட்னா கூட பரவாயில்ல, 2 கேண்டிடேட் தாவேகள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அந்த ஃபார்ம். அது என்ன? அது நான் கேட்கிறேன், எந்த கட்சியிலேயாவது நான் கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, வேல்முருகன் கட்சி எடுத்துக்கோங்க, இந்த தமிழ் வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்றாங்க. யாரும் என்ன குறைச்சி மதிப்பிடல, எல்லாருமே ஃபார்ம் ஃபில் பண்றாங்க கரெக்டா. எல்லா சீமான் கட்சியில இருந்து திமுக, அதிமுக சுயேட்சை வேட்பாளர் கூட ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்றாங்க. தாவேக ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல வேட்பாளர் ஃபார்ம். அப்ப எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க? நான் கேட்கிறேன். அப்ப என்னன்னா விஜய்க்கு என்னன்னா, விஜய் வந்து என்னன்னா வந்து அந்த நபரோட அரசியல் என்பது அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது, ஊர் யாருக்கும் புரியாது. இப்போ பாளையங்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து திமுகவை எதிர்ப்பதிலே கொஞ்சம் கடுமை கட்டுறாரு, ஒரு எல்லாம் மீறி போய் இப்போ அவரோட ஒய்ஃப் வந்து விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சது கூட திமுக தான் சதிங்கிறாருல்ல, டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் இல்லை, விஜய் அப்படி தானே சொல்கிறார். தோழர் இது வந்து நான் என்ன சொன்னேன், நான் இந்த கருத்து சொல்லலை, அவங்க ஒய்ஃப் சொன்னதை சொல்கிறேன். சரி, திருமணத்தை மீறிய உறவுல என் புருஷன் இருக்காரு, அதனால எனக்கு விவாகரத்து வேணும். காரணமே திமுகன்றார் அவர். அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, திமுக காரணம் கிடையாது. இந்த நபர் வந்து திருமணத்தை கடந்த ஒரு உறவுல இருந்திருக்காப்ல, ஒரு நடிகையோட இருந்திருக்காப்ல. அது யாரும் தெரியல நமக்கு, அந்த நடிகை யாரும், தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும் யாருன்னு. அந்த நடிகையோட உறவுல இருக்கும்போது மனைவி அதை கண்டுபிடிச்சு கண்டிக்கிறாங்க. அதை மீறியே அவர் செய்யறாரு, அதை தொடர்றாரு. அதனால அவங்க விரக்தி அடைஞ்சு அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. இதுல எங்க திமுக ரோல் இருக்கு சொல்லுங்க? சொல்றாரு. அதான் சொல்ல, இந்த நபருக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு உண்மையா இல்லாத நபர் இவர். 1000 புரோடாக்கள் அடிச்சு விடுவார், பொய்களை பேசுவாப்ல. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் இந்த அதான் அழகா கேட்டேன் உங்கள்கிட்ட, அவங்க மனைவி சொன்ன வார்த்தையை தான் கேட்கிறேன். திருமணத்தை மீறிய ஒரு உறவு ஒரு நடிகையோடு, அதை கண்டிக்கிறார் அவருடைய மனைவி. அதை கண்டித்தது பிறகும் அவரை தொடர்றார் அந்த திருமணத்தை மீறிய உறவை. அப்ப இங்க திமுக ரோல் என்னன்னு நான் கேட்கிறேன். திமுக எங்க வந்துச்சு? திமுக அதுக்குள்ள வீட்டுக்குள்ள திமுக வந்துச்சா, இல்ல உங்க இல்லற வாழ்க்கைக்குள்ள திமுக வந்துச்சா, இல்ல அந்த நடிகையோட உன்னைய வந்து திமுக கொண்டு போய் கோர்த்து விட்டுச்சா? இது இப்படிதான் நான் பேசணும். பண்ண திமுக என்னையா ரோல் இருக்குதுங்க? இதுதான் சொல்றேன்ல, நீ வந்து உழைக்கணும், உன் தன்மைகளால் நீ சீரழிஞ்சிருக்கிற, உன் மனைவி உன்னை அப்பா எக்ஸ்போஸ் பண்றாங்க. இது வந்து லீகலா தான் நான் பேசுறேன். அப்ப அதற்கு நீ நீதிமன்றத்தை போய் மனைவிக்கு பதிலடி கொடு, டைவர்ஸ் கொடு, ஜீவனாம்சம் கொடு. அதுக்கு திமுக பிடிச்சி எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க? சம்மந்தமே இல்லாம. அதான் சொல்றேன்ல, எதுக்கிட்டு தான் திமுக தான் விஜய் பொறுத்தவரை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள வந்து அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் குடும்பத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. இதுதான் என்ன பொறுத்தவரை விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. ஒரு பக்கம் இது நடக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய இந்த ராஜ்மோகன், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுன் அவங்களும் வந்து களத்துக்கு சரியாக வர்றாங்க, மக்கள் வரவேற்பு இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு சர்ச்சைனாக்கா, ராஜ்மோகனுக்கு வந்து பண மாலை, பணத்திலேயே குளிப்பாட்டிருக்காங்க ஒரு லேடி. அவங்க வந்து ஒரு கஞ்சா ஆட்களுடைய பேத்தின்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறது? தோழர், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம திராவிட கருத்தியல், தந்தை பெரியார், அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸ் எல்லாம் நம்ம பேசுகிறோம். திராவிட கருத்தியல் தான் தமிழ்நாடு முன்னேற்றி இருக்கின்றது, திராவிட மாடல் முன்னேற்றி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் 80% மக்கள் வந்து மிடில் கிளாஸ் ஏழைகள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. படிப்பறிவு, கல்வி, உலக சுகாதாரம், ஒரு வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு பெரியதெல்லாம் கிடையாது 80% மக்களுக்கு. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற அந்த நாட்டில் வந்து ஒருத்தன் பணத்தை வச்சு தன்னை அபிஷேகம் பண்ணிக்கிறானா எவ்வளோ பெரிய சைக்கோ பைத்தியக்காரனா இருப்பான் யோசிச்சு பாருங்க. நீங்க அவன் மனுஷனா இருப்பானா? முதல்ல அவ பண்றாங்க, ஆனா பண்ணது ஒரு பொண்ணு தானே. அதுதான் சொல்ல நான் சொல்றேன். இதுதான் காட்டு மிராண்டித்தனம் நான் சொல்றேன். விஜயோட ரசிகர் காட்டு மிராண்டித்தனம் நான் சொல்றேன். ஒரு ஏழைகள் வாழக்கூடிய இடத்துல போயிட்டு நீ வந்து ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய இடத்துல போயிட்டு நீ பணத்துல உன்னை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நீ வந்து டன் மாலை போட்டுக்கிட்டு இல்ல அது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் இந்த இவர்களை ஒழித்து கட்டணும் நான் சொல்றேன். இவங்க என்னன்னா திரை கவர்ச்சி, ரீல்ஸ் போடணும், ஸ்டேட்டஸ் போடணும், யூடியூப் வீடியோ போடணும், லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், இதுல வாழ்றவங்க.
புரியுதா? இவங்க மக்களை பத்தி கவலை கிடையாது. யோசிச்சு பாருங்க தோழர், ஒரு பண மலையை ஒருத்தன் வந்து மலையில பணம் ஒரு இது போடுறான், மேல கொட்டிக்கிறான்னா எவ்வளவு பெரிய சாடிஸ்டா தான் அதை பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க. நீ அந்த இடத்துலயே வந்து மக்கள் ஒரு அன்றாட சாப்பாடு வழியில வந்து நின்றுட்டு இருப்பான், அந்த பிரச்சாரத்தை பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன யோசிப்பான்? இல்லை, அது வந்து அந்த குறிப்பாக அந்த ரசிகர் வந்து அவ்வளோ ஒரு மனநிலையில் இப்போ எப்படி காசு மாலை போடுறாங்க இல்லையா, அது போல அவங்க ராஜ்மோகனுக்கு அப்படி தூவி விட்டான்னு எடுத்துக்க முடியாதா? தோழர், நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. நான் என்ன சொல்றேன் கேளுங்களேன். நீங்க அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே குற்றவாளி. பல கோடியை வந்து திருட்டுத்தனமா அடிச்சு வந்தான். நீங்க லாட்ரி மார்டின் மருமையை நம்ம ஆதவர்ஜுன்ல இருந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க, ஜெகநாத் மிஸ்ரால இருந்து எல்லாருமே கொள்ளையர்கள், கொள்ளைக்காரர்கள் தான். கஞ்சா வித்தவன், ரேபிஸ்ட், அக்யூஸ்ட், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி, கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவன், கிரிமினல் ஆன்டிசென்ட் இருக்கவன். இப்போ ஒன்றும் இல்லை, மாலை போடுச்சுல்ல, பணமாலை அந்த பொழிஞ்சது இல்லை, அது கஞ்சா வித்து வந்த காசுன்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கஞ்சா வித்து வந்த காசு தான். அதான் சொல்றேன் இல்ல, எல்லா கிரிமினல் அக்யூஸ்ட் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய காசை வச்சு இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்க. இவங்க எப்படி மக்களுக்கான தலைவர்? இவங்க மக்களுக்கான கட்சி அது எப்படி இருக்க முடியும்? நீங்க வேட்பாளர் விஜய் அறிவிச்சவன் எல்லாருமே யாரு? அக்யூஸ்ட், கிரிமினல், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி, பொம்பளை பொறுக்கி, ரேபிஸ்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணவன், கஞ்சா வித்து பணம் சம்பாரிச்சவன், லாட்டரி வித்து பணம் சம்பாரிச்சவன், ரவுடித்தனம் பண்ணி பணம் சம்பாரிச்சவன், பொறுக்கித்தனம் பண்ணி பணம் சம்பாரிச்சவன் தான் சீட்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த காசை வச்சு ஏழைகள் வழி வைத்தடிச்சு 234 தொகுதியிலுமே நான் தான் விஜய் தான் இருக்கிறாரு. விஜய் வேற இல்ல, வேட்பாளர் வேற இல்லங்கிறாரு அவரு. விஜய் 1000 உருட்டலாம், புரியுதா? 234 தொகுதி. அப்ப நீ போய் நில்லு, எல்லா தொகுதியும் வேட்பாளர் ஆகி எல்லா தொகுதியும் நீயே நில்லு, போய் வேட்பாளர் தாக்கல் பண்ணி. இது வந்து உருட்டு. இந்த உருட்டுலாம் நாங்க நம்ப மாட்டோம். எனக்கு என்னன்னா, அக்யூஸ்ட் இல்லீகலா பணம் சம்பாதிச்சு தான் சீட்டு கொடுத்துருக்கேன். தாவேக்கான ஓப்பனா சொல்றேன் இல்ல, கட்சி பொறுப்பா இருந்தாலும் தேர்தல் சீட்டா இருந்தாலும் காசு பணம் தான். அங்க பெட்டி தான் பேசும். யார்கிட்ட புசியானது விஜய் மறந்துடாதீங்க. ஜாதி இருக்குது உள்ள. பட்டியல் சமூகம் எத்தனை பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க நீங்க? பெண்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க நீங்க? SC ST எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க நீங்க? அங்கேயும் ஜாதி தான், வர்க்கம் இருக்குது, ஜாதி இருக்குது, எல்லாமே இருக்குது உள்ள. பணக்கார ஏழை இருக்குது விஜய் கட்சிக்குள்ள. விஜய் கட்சியில சீட்டு வாங்கினவன் பெரும்பான்மை 230 தொகுதி பெரும்பான்மை யார் தெரியுமா? ஃப்ராடுத்தனம் பண்ணவன், இல்லீகலா சம்பாதிச்சவன், கொள்ளையடிச்சவன், இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் புரிந்து அதுல பணம் சம்பாரிச்சவன் தான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ராஜ்மோகன் மேல பணமாலை போட்ட இந்த பொம்பளை. இது கஞ்சாவுக்கு தான் அந்த பணம் சம்பாரிச்சிருக்கு. தான் உண்மை. சரி, அது வந்து தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? தானே பிரச்சனை இருக்கு. ஏன்னா RSS பாஜக பி டீம்ல விஜய் தாவேகா என்னங்க சொன்னோன்னே அப்படி இப்படி வர்றீங்க? நான் ப்ரூஃபோட தானே சொல்ல பேசிட்டு இருக்கேன். நம்ம நேர்காணல் நம்ம ஊடகத்துல பல நேர்காணல் நான் சொல்லிட்டேன், ப்ரூஃபோட சொல்லிட்டேன். விஜய் வந்து RSS பாஜகவோட ஆளு தாவேகா. எப்படி எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும்? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து தான் ரசிச்சுட்டு இருக்காங்கல்ல. RSS பாஜகவும் மத்திய ஒன்றிய அரசும் எலெக்ஷன் கமிஷனும் பார்த்து ரசிக்கிறாங்க தாவேகா பண்ற ஒன்னையுமே. ஏன்னா அவங்க ஆளு இல்ல, நம்ம ஆளு தானே பண்டு போட்டோம். யோசிச்சு பாருங்க. நேரம் வந்து ஒரு எதிர்கட்சிக்காரன் திமுக இல்ல பாஜகங்கிறது நீங்க சொல்ற திமுக கூட்டணி கட்சிக்காரன் பணமலை கொட்டியிருந்தானா விட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க நீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இடதுசாரிகளா இருக்கட்டும், அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கூட்டணி, நம்ம கூட்டணி, கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணியில ஏதாவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பணமலை கொட்டியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருந்து நினைக்கிறீங்களா? காரை போட்டு செக் பண்றீங்க, ரைடு விடுறீங்களா? காரை ஒருத்தர் காரையும் செக் பண்ணி முதலமைச்சரோட வாகனத்தை செக் பண்றீங்களா? இல்ல அதுதான் அது இப்படி சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. நேற்று கூட வந்து தலைமைச் செயலர் வந்து மாற்றிருக்கிறாங்க. அது சிஎம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகங்கிற எல்லாரும் வேறுபாடு இல்லாமத்தான் வந்து அணுகிறாங்க. இப்போ தலைமைச் செயலாளர் வந்து மாற்றினது கூட ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. அதுக்காக இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அதான் சொல்ல, இது முழுக்க சரிதான். எனக்கு நம்ம எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட இந்த ப்ராசஸ்க்குள்ளே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த அதிகாரிகள் திடீர்னு மாற்றப்படுது. முதலமைச்சர் கண்டம் பண்ணிருக்காரு. எந்த மாநிலத்திலும் நடக்கல, இங்க நடக்குது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமனம் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுப்பது இல்ல. அது ஓப்பனாவே தெரியுது. நீங்க துணை முதலமைச்சர் வாகனத்தை செக் பண்றீங்க, அந்த அர்பன் ஆக்ஸ் வண்டி இருக்குது, அந்த வேனை அதை செக் பண்றீங்க. முதலமைச்சரோட அந்த அர்பன் ஆக்ஸ் வேனை செக் பண்றீங்க, பேக்ல செக் பண்றீங்க, ஃப்ரண்ட் முதலமைச்சர் சீட்டை திறந்து செக் பண்றீங்க, முன்னாடி இதை திறந்து டோர்ஸை திறந்து செக் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. இதை வந்து ஏன் ராஜ்மோகன் பண்ணல? எப்படா நீ இந்த பணத்தை கொட்டலாம், உன் மேல இவ்வளவு பணம் எப்படா எங்க இருந்தா அந்த பணம் வந்து சோர்ஸ் காமிடா கணக்கு கேட்கலாம்ல, போய் வீடியோ இவ்வளவு பரவதில்லை இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல, ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல? அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமா செயல்படுறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம இல்ல அதிமுக பணம் கொண்டு போகாம இருக்கானா சொல்லுங்க? நீங்க பாஜக பணம் கொண்டு போகாம இருக்கானா? நான் ப்ரூஃப் காமிக்க வேணானு எத்தனை பேர் பணம் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப இதுல நடவடிக்கை ஏன் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல? திமுக மட்டும் ஏன் பாயுது, ஆளுங்கட்சி மட்டும் ஏன் பாயுது? நான் கேட்கிறேன். நீங்க மம்தா பானர்ஜி நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அங்க எவ்வளவு கெடுபிடி விதிக்கிறாங்க தெரியுமா மம்தா பானர்ஜிக்கு? ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே இன்னைக்கு மத்திய அரசு ஆளுங்க தான் கொண்டு நியமனம் பண்ணிருக்காங்க. பாஜக அரசு பின்புலம் உள்ளவங்களா கொண்டு வெஸ்ட் பெங்கால் நியமனம் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க எலெக்ஷன் வேலைக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? அவங்க கருத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாஜக ஏதோ சம்திங் பண்ணுது, தமிழ்நாட்டிலையும் பண்ணுது, வெஸ்ட் பெங்காலையும் பண்ணுதுன்றாங்க. அப்ப இது வந்து ஒரு பேராபத்து தான். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மை. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், திமுக ஒரு நியாயமா, ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயமா? நீங்க இப்ப நல்லா பாருங்க தோழர், எடப்பாடி பழனிசாமி ஆனந்த சோதனை பண்ணி நீங்க பாத்தீங்களா?
அதிமுக காரவங்க, பாஜக கார நயனா நாயந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சோதரம் பண்ணி பார்த்தீங்களா? எங்கேயாவது போட்டாங்களா வீடியோ? அதில் யூடியூப்ல எங்கேயாவது நியூஸ்ல வந்துதா? முதலமைச்சர் வானம், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திமுக காரங்க மட்டுமே சோரம் பண்றீங்களா? ஏன் அப்படி? இதுல தெரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒருநிலைபட்சமா இருக்கு. இதுக்கு மேல ப்ரூஃப் என்ன இருக்கு உங்களுக்கு? எடப்பாடி வானதி பஸ் எடுத்துட்டு போறாருல, சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு போறாருல, போய் சோதனை பண்ணீங்களா நீங்க? அதான் உங்க ஆளு. இதுதான் தோழர், அதான் சொல்றேன்ல, தாவேக்காக நடக்காது, சீமான் தான் நடக்காது. எல்லாருமே RSS பாஜகவோட பி டீம் கைக்கூலிகள். இதுதான் உண்மை. எலெக்ஷன் கமிஷன் இனிமேல் விழித்துக் கொள்ளுங்கள். நேர்மையா ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்த உரிமைகளை வைத்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படுங்க தயவு செய்து. இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல் அறக்களத்துக்கு நேர ஒதுக்கி நன்றி தோழர்.